Blessed be the name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கர்த்தர் தாமே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வலசரவாக்கம் கல்வாரி சபையின் அன்புக்குரிய நம்முடைய மூத்த சகோதரர் தீமேத்தியு மேகநாதன் அவர்கள் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். அவர்கள் நல்லடக்கமும் செய்யப்பட்டார்கள். அவருடைய குடும்பத்தார் இன்றைய தினம் இந்த மாலை நேரத்தில் ஆறுதல் ஜெப கூட்டம் கன்சோலேஷன் பிரேயர் மீட்டிங்கை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். கல்வாரி சபையினுடைய குடும்பத்தினர், இனத்தார், ஜனத்தார், ஊற்றார், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இந்த அருமையான குடும்பத்தாரனுடைய அழைப்பினை ஏற்றுக்கொண்டு இந்த அருமையான இடத்திலே இந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக இந்த குடும்பத்தினரோடு கூட நாம் இந்த மாலை நேரத்தில் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். பிரதர் தீமேத்தியு அவர்களை குறித்து சொல்லப்போனால் அவர் நல்ல குணமுடையவர், மிகவும் அருமையான ஒரு சகோதரர். அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். கர்த்தருக்குள்ளே நித்திரை அடையவர்கள் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின்படி அவர் தன்னுடைய ஓட்டத்தை நன்றாக ஓடி முடித்தார். முடிவு பரிந்தும் அவர் கர்த்தருக்குள்ளே நிலைத்து நின்றார். அவர் என்னுடைய பார்வையிலே அந்த கல்வாரி சபையிலே பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஜெப வீரராக இருந்தார். அவர் எப்பொழுதெல்லாம் அவர் கூட நாங்கள் பேசுகிறோமோ அந்த இடமானது ஒரு கலகலப்பாக இருக்கும். அவ்விதமாக அவருடைய வார்த்தையிலே இனிமை இருக்கும். அவர் அனைவரையும் விசாரிப்பவர். விசேஷமாக அவர் என்னுடைய தாயார் ஒரு டீச்சர், என்னுடைய தாயாருடைய தங்கையும் டீச்சர். அவர்கள் நம்முடைய மேகநாதன் தீமேத்தியு பிரதர் அவர்கள் வடபழனி பஸ் ஸ்டாண்டில் ஒரு சீசன் டிக்கெட் கொடுக்கும் பொழுது என்னுடைய தாயாரும் என்னுடைய சிறிய தாயாரும் அவரிடத்திலே போய் அந்த சீசன் டிக்கெட்டை வாங்குவார்கள். அதன் நிமித்தமாக அவர் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என் குடும்பத்தை, முழுமையான குடும்பத்தை அவர் விசாரிக்கிறவராக இருந்தார். அவர் என்னை எப்பொழுது 2004 இந்த கல்வாரி சபையிலே நான் வரும்பொழுது என்னை அவர் உற்சாகப்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு சகோதரர். அவருடைய மனைவி, பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தை தேவன் அவருக்கு தந்தார். வார்த்தையின்படி பூரண ஆயுசை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியாக 80 என்பதை அவர் நெருங்கினார். அவ்விதமாக கர்த்தர் அவருக்கு ஆயுசு நாட்களை அவருக்கு கூட்டி கொடுத்தார். கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை அவர் ஜீவித்தார். கர்த்தர் அவருக்கு அருமையான ஒரு துணைவியை அவருக்கு கொடுத்தார். சகோதரி லிடியா, அகிலா அவர்களும் சிறு வயது முதல் எனக்கு தெரிந்தவர்கள். இன்றைய நாளிலே என்னோட கூட படித்த ஒரு சகோதரத்து கூட நான் பேசும் பொழுது அவர் சொன்னார், எங்கே போகிறீர்கள் என்று. இப்போ விதமாக மீட்டிங்க்கு போகிறேன் என்று சொன்ன பொழுது, அகிலா வீட்டிற்கு போகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், நம்மோடு கூட படித்தவர்கள் என்று சொல்லி. விதமாக 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரையுமாக நாங்கள் இருவரும் ஒன்றாக படித்தவர்கள். அவர் சிறு வயதில் தன்னுடைய சகப்பனாருக்கு மிகவும் அருமையான ஒரு மகள். அவ்விதமாக நல்ல உடை உடுத்துவார்கள். நன்றாக அவருடைய தகப்பனார் அவரை நேசிப்பார்கள். அப்படி நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல ஈவு, தீமேத்தியுக்கு கொடுத்த நல்ல ஈவு. கடைசி வரைக்குமாக தன்னுடைய கணவனை அவர்கள் நேசித்து அவர்களுக்கு பல விதத்திலே அவர்களுக்கு உதவியாக இருந்தார்கள். அவருடைய பெரிய மகள் எப்சிபா, அவருடைய மருமகன் ஜோஷுவா, மகன் ஸ்டீபன், மருமகள் மரியாள், மகன் தானியல், மருமகள் பிரிஸ்கில்லா, பேரப்பிள்ளைகள் காலேப், பெனிட்டா, ஆக்னஸ், ரூபவதி, எடித், சோபியா, எலிஷிபா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் தாமே அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் தேறுதலையும் தருவராக. பிரதர் தீமேத்தியு அவருடைய உடலானது எடுக்கப்படும் பொழுது அவருடைய பேரப்பிள்ளை பெனிட்டா ரொம்பவும் கதறி அழுதார்கள். தாத்தா எனக்கு வேண்டும், தாத்தா எனக்கு வேண்டும் என்று சொல்லி விதமாக அவர்கள் அழுத பொழுது அப்பொழுது எனக்கும் கூட மனது கொஞ்சம் அதிக வருத்தமாக இருந்தது. பெனிட்டாவுக்கு சொல்லுவது என்னவென்றால், தாத்தாவை போல தாத்தாவை நம்ம பார்ப்போம்,
அவ்விதமாக அவர் வாழ்ந்த வாழ்க்கை நீங்கள் நினைத்து கொண்டு அவரைப் போலவே வாழ்ந்தால் நிச்சயமாக அவரை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் தாமே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்பத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். இப்பொழுதும் நாம் அமர்ந்த வண்ணமாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஒரு சிறு ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரமபதவினில் என்றனை எடுப்பார். என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. போனது போகட்டும், புவிவசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். போனது போகட்டும், புவிவசை பேசட்டும், பொல்லா நம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும், அன்பு மிகும் பேரின்பம் என கருள். என் மீட்பருயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, சொல் மனமே. கிருபை நிறைந்த நல்ல இயேசுவே, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று யோபு சொன்னார். அவருடைய பொறுமை, அவருக்கு அற்புதமான தரிசனம், அவ்விதமான விசுவாசம் எங்களுக்கும் கூட. கர்த்தாவே, நீர் மரித்தீர், ஆனாலும் கூட ஏதோ சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றீர். உலகத்தின் முடிவு பரியந்தும் எங்களோடு கூட இருப்பதாக நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் மாலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைகிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்ற வார்த்தையின்படி அருமையான சகோதரர் தீமோத்தேயு அவர்களை கர்த்தாவே நீர் எடுத்துக்கொண்டீர். அவர் விதைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு நாளிலே அவர் உயிரோடு கூட எழும்பார், எங்களை சந்திப்பார். எங்களுடைய விசுவாசம் வர்த்திக்கப்பட்டு நாங்களும் மறுரூபமாகி உம்மை நாங்கள் சந்திப்போம் என்று விசுவாசிக்கிறோம். தேவரீர் இந்த மாலை நேர ஆறுதல் கூட்டத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்லும்படியாய் இவர்களோடு கூட நாங்களும் கர்த்தாவே அந்த துக்கத்தை கர்த்தாவே நிவர்த்தி செய்யும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். இது முதல் இந்த குடும்பத்தாருடைய துக்கங்கள் நீங்கப்பட்டு தேவன் நீர்த்தாமை ஆறுதலை தந்து தேறுதலை தந்து தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இவர்களை வழிநடத்துவீராக. தேவைகள் அனைத்தும் அவர்களுக்கு சந்திக்கப்படட்டும். தேவனே இரக்கமாயிரும். இந்த மாலை நேர ஆண்டவரே இந்த ஜப ஆராதனையை கர்த்தாவே நீர்த்தாமை ஆசீர்வதித்து தருவீராக. துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருப்பதாக. இயற்கையினுடைய சூழ்நிலைகளை விதமாக எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்த உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். தடைப்படுகிற பிள்ளைகளை துரிதமாக எங்கள் மத்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பீராக. பாடுகிற பாடல்கள் உடைய நாம மகிமைக்காகவே இருக்கட்டும். வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது எனக்கும் எங்களுக்கும் விசேஷமாக இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலான வார்த்தைகள் அவர்கள் சென்றடைய கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த மாலை நேரத்திலும் நாங்கள் வந்தது நல்லதென்று உணரவும் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்லவும் உதவி செய்வீராக. இரக்கமாயிரும், கிருபையாயிரும். துதிக்குறோம். துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ற தேவநாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். ஆட்கொண்ட தெய்வம் இந்த மாலை நேரத்திலே வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி. ஆம் தேவனே, எங்களை ஆட்கொண்ட இயேசுவே, உம்முடைய திருப்பாதத்திலேயே நாங்கள் அமர்ந்து ஆறுதல் அடைகிறோம், அமைதி பெறுகிறோம்.
ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே, தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, என்னை காக்கும் புகலிடமே, என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆம் தேவனே, உம்முடைய பாதத்திலே அமர்கிறோம். அமைதி கர்த்தாவே, உம்மை நம்பி ஜீவிப்போம். எங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே இறைக்க வைக்கிறோம். நீர் கைவிடாது காத்திடும் கர்த்தர். எங்களை உடைய கரங்களை நாங்கள் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் சொல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம்,
மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மைக்கேற்ற இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிட காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். அன்பரே நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோட நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். துன்ப பெருக்கினே நான் சோர்ந்திடேனே, அன்பரே உம்மை அறியாமல் நாம் வந்திடேனே. கண்மணி போல என்னையும் கூட காத்திடுவீர், கனிவுடனே கனிவுடனே. அன்பரின் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோட. அன்பரின் நேசரே உம்மண்டையில் இன்பமாக உந்தன் பாதையோட. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே. துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே.
கம்மணி போல் நீர் காத்திடுவீர் கனிவோடனே. கண்மணி போல் நீர் காத்திடுவீர் கனிவோடனே. இனச்சிலுவையில் ஏறிட்டீரோ எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ. இனச்சிலுவையில் ஏறிட்டீரே எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரே. துன்பம் மூலமாய் ஏகிடுவேன் இன்பக்கனான். துன்பம் மூலமாய் ஏகிடுவேன் இன்பக்கனான். சொந்த ஜீவனை நீர் என்னில் ஈந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையால். சொந்த ஜீவனை நீர் என்னில் ஈந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையாய். எந்தன் ஜீவனை மற்றொரு காய்ந்திடவே. எந்தன் ஜீவனை மற்றொரு காய்ந்திடவே. மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இந்த மாந்தரன்பு. மாயையான இந்த லோகமதில் மாய்ந்தழியும் இந்த மாந்தரன்பு. ஏற்றும் இன்றென்றும் மாறிடீரே என் நேசரே. ஏற்றும் இன்றென்றும் மாறிடீரே என் நேசரே. ஆம் தேவனே, நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேசம். நாங்கள் நேசிக்கிற தேவன் நீர். நீர் இன்றும் ஜீவிக்கிறீர். நாங்கள் பாடி மகிழ்கிறோம். எங்கள் இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் உடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்திருப்போம். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன்.
வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளி வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இன்னி கலங்கினேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கினேன். எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் இருப்பேன். சேர்ல உட்கார்ந்திருக்கிற சகோதரர்கள் எழும்பி நிற்கலாம். அவரை ஆராதிப்போம். தரையிலே உட்கார்ந்திருக்கள் அப்படியே உட்கார்ந்து கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். வார்த்தைக்காய் நாம் ஆயத்தமாவோம். ஆறுதல் வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் விசேஷமாக இந்த வீட்டாருக்கும் வர ஆயத்தமாயிருக்கிறது. பயபக்தியோடு, தேவ பயபக்தியோடு கூட வார்த்தைக்கு பயந்து நாம் அமர்ந்திருப்போம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மாறாத இயேசு இரட்சகர். எல்லாம் மாறும், உலகத்துடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த மாலை நேரத்திலும் நாம் அவருக்கே மகிமை செலுத்துவோம். அவருக்கே மகிமை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசு இரட்சகர். எல்லாம் மாறினும் இயேசு மாறார். மகிமையவர்க்கே, மகிமையவர்க்கே, மகிமையவர்க்கே. எல்லாம் மாறினும் இயேசு மாறார். மகிமையவர்க்கே. Yesterday, today, forever, Jesus is the same. All may change, but Jesus never. Glory to His name. Glory to His name. Glory to His name. All may change, but Jesus never. Glory to His name. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே இந்த அருமையான குடும்பத்தோரோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கும்படியான கொடுத்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்த ஆவியாக இருக்கிறீர். எங்களுடைய மாம்ச கண்களால் உம்மை காண முடியாவிட்டாலும் எங்களுடைய ஆவியிலே உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். கர்த்தாவே, நீர் தாமே எல்லாரையும் ஆவிக்குள்ளாக மாற்றுவீராக. தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக சிறிது நேரம் உடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது எங்களுக்கும் விசேஷமாக
சோதரன் தீமோத்தேயு குடும்பத்தாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற வண்ணமாக உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொண்டு வரட்டும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், ஆறுதலை கொண்டு வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். கடந்த நாளிலே அருமையான சகோதரன் தீமோத்தேயு மேகநாதன் அவர்களை நீர் எடுத்துக்கொண்டீர். கர்த்தாவே, நாங்கள் ஆறுதல் அடையத்தக்கதாக, துக்க நிவிருத்தி ஆகத்தக்கதாக உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை மாத்திரமே எங்களுக்கு ஆறுதலை தர முடியும். அதுதான் ஆண்டவரே எங்களை தேற்ற முடியும். இந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை தருவீராக. நாங்கள் ஆண்டவரே சகோதரனுடைய ஜீவியத்தை உம்முடைய வார்த்தையின் மூலமாக தியானிக்கும் பொழுது அதே போல் நாங்களும் ஆண்டவரே இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியாக ஜீவிக்க எங்களுக்கு கிருபைத்தார். தியானிக்க போகிற வார்த்தைகளோடு உம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. எங்களுடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் உங்களுடைய வார்த்தைக்கு நேராக ஒருமனப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வசனத்தை நாங்கள் தடையில்லாதபடி அமைதியாக கேட்கத்தக்கதாக உதவி செய்யும். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளணும். ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையெல்லாம் உமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். காரும் கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இப்பொழுது இந்த ஜெப கூட்டத்துக்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 13:14. ராஜபாரம் வாசிக்கலாம். நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனா இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னான். சரி, போதும். சவுலை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றான், உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, ஆனால் உமக்கு பதிலாக இன்னொருத்தனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவன் எப்படியாப்பட்டவன் என்றால், கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். சவுல் இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவாக இருந்தான், ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல். ஆனாலும் அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அதற்கு அவன் எக்ஸாக்டாக கீழ்ப்படியாதனால சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், உம்மை ஆண்டவர் விலக்கி போடுகிறார், நீர் தலைவனாயிராதபடி உம்மை நீக்கிவிட்டு தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அந்த மனுஷனை அவர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக கட்டளையிடுவார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அப்பொழுது தாவீது பிறந்திருக்க கூட செய்ய மாட்டான். அவன் பிறப்பதற்கு முன்னதாகவே கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார், இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, ஆனால் அவருடைய கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன், அவருடைய வார்த்தையை நேசிக்கிற மனுஷன், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, அவரை பின்பற்றுகிற ஒரு உண்மையான மனுஷன், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கர்த்தர் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறார். ஒரு மனுஷன் கீழ்ப்படியவில்லை என்றால் ஆண்டவர் அவனை அப்புறப்படுத்திவிட்டு அதற்கு பதிலாக நல்ல மனுஷனை கொண்டு, அவனை பார்க்கிலும் நல்ல மனுஷனை கொண்டு வருகிறார். அதனால் சவுலை பார்க்கிலும் தாவீது ஒரு நல்ல மனுஷன். பிறப்பதற்கு முன்னதாகவே, தாயின் கற்பத்தில் உருவாவதற்கு முன்னதாகவே தேவன் தாவீதை அறிந்திருந்தார். அல்லேலூயா. அதே போல நீங்கள் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னதாகவே, தாயின் கற்பத்திலே இருப்பதற்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்து உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென். அப்படி தெரிந்து கொள்ளலைன்னா இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க, இன்னைக்கு வேற எங்கேயோ இருப்பீங்க. அதனால் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறோன்னா கர்த்தர் நம்மை உலகத் தோற்றத்துக்கு முன்னதாக தெரிந்து கொண்டிருக்கிறார். தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியா 1:5 ஆண்டவர் எரேமியாவை தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே
அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை ஜனங்களுக்கு தலைவனாக தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். அதே தான் எல்லாரையுமே. தாவீது அப்படிதான். அவன் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. A man after his own heart. தாவீதுக்கு பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அவனை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அதுதான் உண்மை. மனுஷங்க என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், A man after his own heart. அதனால் அவருடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன் தாவீது. அருமையான சகோதரன் தீமோத்தேயுடைய லைஃபை நான் யோசிக்கும் பொழுது இந்த தாவீதுக்கு அவர் மேட்ச் ஆகிறார். தாவீதுடைய லைஃப்பும் அவருடைய லைஃப்பும் மேட்ச் ஆகிறது. நம்ம பைபிள் அந்த சரித்திரத்தோடு அந்த பைபிளிக்கல் பர்சனோடு நம்ம லைஃப் வந்து மேட்ச் ஆகணும். நம்முடைய ஜீவியமானது பைபிளில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா யூ see your name in the Lamb's Book of Life. இதுதான் Lamb's Book of Life. ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம். நம்முடைய பேர் இதில் எழுதியிருக்குது. அடிக்கடி நான் பிரசங்கத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இது அவசியமான செய்தி, அவசியமான அந்த வெளிப்பாடு. எப்படி தெரிய முடியும்? அதை வந்து அந்த பைபிள் கேரக்டரோடு கூட நம்ம லைஃப் மேட்ச் ஆச்சுன்னா, எப்படி அந்த தாவீது இங்கே பைபிளில் இருக்கானோ அதே போல் நம்ம பேர் அங்கே இருக்கு. நம்ம பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் ஒரு காலம் அது கிறுக்கப்படாது. ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் கிறுக்கப்படும், ஆனால் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம் இருந்தால் ஒரு காலம் கிறுக்கப்படாது. வெளிப்படுத்தல் 21:27 என்ன வாசிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருந்தால் மாத்திரமே அந்த பட்டணத்துக்குள்ள அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க முடியும். ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவ புஸ்தகம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு இந்த கடைசி காலத்தில் அவனோட தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அந்த நேரம், அந்த பேரை கண்டுபிடிக்க நேரம். இந்த பைபிள் ஃபுல்லாகவே நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ் தாவீதோடு கூட நம்ம லைஃப் மேட்ச் ஆச்சுன்னா, இன்னைக்கு கொடுக்குற பிரசங்கத்தோடு உங்கள் லைஃப் மேட்ச் ஆச்சுன்னா உங்கள் பேரும் அங்கே இருக்குது. அது ஒரு காலம் கிறுக்கப்பட மாட்டாது. நீங்கள் பின்வாங்கி போக மாட்டீங்க, கத்தரை விட்டு விலகி போக மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீங்க, ரேப்சரில் பங்கு பெறுவீங்கிறதுக்கு சந்தேகம் இல்லை. அப்படி உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பேர் தான் ரேப்சரிங் ஃபெய்த். இப்பொழுது ஆண்டவர் ரேப்சரிங் ஃபெய்த் தந்திருக்கிறார். புக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்குது. அது க்ளோஸ் புக்காக இருந்தது. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் புஸ்தகத்தை திறந்திருக்கிறார். சாபனத்து மக்களுக்கு இன்னும் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பேரை கண்டுபிடிக்கலன்னா உங்களுக்கு இந்த புஸ்தகம் முத்திரிக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்குது, சீல்டு புக்காக இருக்குது. நீங்கள் சீல்டு புக்கை தூக்கிட்டு போவீங்க. அப்படி சீல்டு புக்கை தூக்கிட்டு போகிறவங்களா இருப்பீங்க. அதனால் எல்லோரும் பைபிள் வச்சுருக்கிறாங்க, எல்லா கிறிஸ்தவங்களும் பைபிள் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லோருக்கும் அது சீல்டு புக்காக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஓப்பன் புக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய பேரை இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே பார்க்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் பரலோக ராஜ்யம் போவீங்கிறதுக்கு சந்தேகமே கிடையாது. இந்த கடைசி காலத்தில் தான் அப்படி செய்ய முடியும். இதுக்கு முன்னால் காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு செய்ய முடியாது. ஏன்னா அப்போல்லாம் புக்கு ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பன் ஆகலை. அது சீல்டு புக்காக இருந்தது, 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்தது. இந்த கடைசி காலத்தில் ஆட்டுக்குட்டியானவர் இறங்கி வந்து 7 முத்திரைகளையும் உடைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் ஈஸியாக உங்கள் பேரை பார்க்கலாம், கடைசி வரைக்கும் பார்க்கலாம். பிரதர் பென்காம் தன்னுடைய பேரை ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தார். அதனால் தைரியமாக அவர் போதிச்சார். இன்றைக்கி நானும் அதை பார்க்கறனால தான் தைரியமாக போதிக்கிறேன். அல்லது நான் போதிக்க முடியாது, எனக்கு ஒரு சந்தேகம் கிடையாது, ஒரு டவுட்டு கிடையாது. உறுதியாக நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அதை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அதே போல் எல்லாருமே நீங்கள் உங்களுடைய பேரை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜீவி அங்கே எழுதப்பட்டிருக்கு. இப்பொழுது டேவிட் லைஃபை நான் உங்களுக்கு சில கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். அருமையான தீமோத்தேயு அவர்கள் ஜீவானந்த அவர்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள். நானும் அந்த ஃபியூனரல் சர்வீஸில் 4 பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அப்பொழுது அவரை குறித்து நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறேன். மேற்கொண்டு நம்ம சொல்வதற்கு நேரம் போதாது, தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆனால் அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அவருடைய குடும்பத்தார் இங்கே இருக்கிறாங்க, வலசவாத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து 6th டைமென்ஷனில் இருக்கிறார். ஆமீன். 6ஆம் பரிமாணத்தில் இருக்கிறார். நம்ம 3 பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். லைட், மேட்டர், டைம், 3 பரிமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நாலாம் பரிமாணம் விஞ்ஞானம். நாலாம் பரிமாணம் விஞ்ஞானம். ஃபிஃப்த் டைமென்ஷன், ஐந்தாவது பரிமாணம் பாதாளம். ஒரு பாவி மரிக்கும் பொழுது பாதாளத்துக்குள்ளே இறங்குகிறான், அங்கே போய் அவன் வேதனைப்படுகிறான். ஃபிஃப்த் டைமென்ஷன். ஆறாவது பரிமாணம் வந்து பாரடைஸ். இயேசு கிறிஸ்து வலது புறத்து கள்ளனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அதே போல தீமோத்தேயு இப்பொழுது ஆறாம் பரிமாணத்தில் இருக்கிறார், பாரடைஸில் இருக்கிறார். அங்கே கண்ணீர் இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, எப்பொழுது சந்தோஷம். அங்கே முதுமை இல்லை, வியாதி இல்லை. அங்கே ஒன்லி பசுத்தவான்கள் தான் அங்கே இருக்கிறார். இதே மாதிரி உலகம், இன்னொரு உலகம் இங்கே இருக்கிறது, இன்னொரு டைமென்ஷன். அந்த டைமென்ஷனில் இருக்கிறார். ஏழாம் பரிமாணம் தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர் இன்னும் கொஞ்சம் ஹையராக இருக்கிறார். அதனால அருமையான இவர் இந்த 4 பரிமாணங்களை விட்டு இப்பொழுது 6th டைமென்ஷன் போயிருக்கிறார். 6ஆம் பரிமாணம் போகிறார். அதனால் அவர் அங்கே இருக்கிறார். பெண்கா உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த பாரடைஸ் போயிட்டு அவர் தன்னை அங்கே பார்க்கிறார், அங்கே இருக்கிற பசுத்தவான்களை பார்க்கிறார். அவர் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறார், நமக்கு அதை சொல்லி இருக்கிறார். அதனால் பசுத்த பவுலும் அங்கே பாரதீஸ் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு மறுபடியும் உலகத்துக்கு வந்தான். அதனால் அந்த பிளேஸ் அங்கே இருக்குது. இதே மாதிரி இன்னொரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்துக்குள்ளே அவர் பிரவேசித்து அங்கே வந்து சந்தோஷமாக இருக்கிறார், நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அவர் சென்ற பாதையில் நம்ம போவோம் என்றால், அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றுவோம் என்றால் நாமும் அந்த இடத்துக்கு போவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அதை நம்ம பின்பற்றி போகும் பொழுது அந்த பிளேஸுக்கு நம்ம போக முடியும் என்று அவர் நமக்கு மாதிரியாக வாழ்ந்து காமித்தார். 1 Peter 2:21 நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி இயேசு கிறிஸ்து உலகத்திலே ஒரு பெர்ஃபெக்ட் மேன், பெர்ஃபெக்ட் காடாக வாழ்ந்து காண்பித்தார். அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அவர் போன இடத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ தீமோத்தேயு அந்த இடத்துக்கு போயிருக்கிறார், அவர் அங்கே காத்து கொண்டிருக்கிறார். இதை நம்ம அங்கே போக வேண்டும். அவருடைய அடிச்சுவடு என்ன, அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அருமையான சகோதரன் தீமோத்தேயு 35-40 வருஷமாக கிட்டத்தட்ட சபைக்கு வருகிறார். அதனால் அவர் ஞானஸ்நானம் எடுத்து சின்சியராக ஜீவித்தார், சத்தியத்தை அவர் நேசித்தார். அவர் இதே கல்வாரி டாபர்னக்கிளுக்கு சின்சியராக வந்தார். இதை எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தார் என்று உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஆனால் கடைசியாக ஒரு 10 வருஷமாக சபைக்கு வர முடியலை. அவர் பலவீனப்பட்டு போனதுனால வீட்டில் செல்ஃபோனில் ஆன்லைன் மூலமாக செய்தியை கேட்டு குறிப்பு எடுத்து அவர் ஜெபித்து ஆவிக்குரிய ஜீவியத்தை செய்தார். அதனால் கடைசி பிரசங்கத்தை கூட, மரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பதாக கடைசி பிரசங்கத்தை கூட கேட்டு குறிப்பு எழுதியிருக்கிறார். அதனால் அவரை குறித்து நிறைய பேர் சாட்சி சொல்ல முடியும். அவர் ஜெபம் பண்ணுவதில் சின்சியரானவர், பைபிள் படிப்பதில் சின்சியரானவர், கர்த்தருடைய ஆலயத்தை நேசிப்பதில் அவர் ரொம்ப சின்சியரானவர். ஹல்லேலூயா. ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, இதான் கிறிஸ்டியானிட்டியினுடைய ரூல்ஸே அதான். ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே. அதனால் அந்த காரியத்தை அவர் கரெக்டாக அவர் செய்தார். அங்கே தாவீது என்ன சொல்லுகிறான், அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். சங்கீதம் 55:17 வாசிக்கலாம். சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அந்தி சந்தி மத்தியான வேளையில், ஒரு நாளைக்கு 3 தடவை வேளைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். ஈவினிங் அண்ட் மார்னிங் அண்ட் நூன் வில் ஐ ப்ரே அண்ட் கிரை அலவுட் and he shall hear my voice. இது அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று தாவீது சொல்லுகிறான். அது நான் will I pray and cry aloud, நான் சத்தமா ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுகிறோம். அதே போல தீமோத்தேயு அவர் ஜெபம் பண்ணா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே கேட்கும். சத்தமா ஜெபம் பண்ண, ஊரு கேட்க முடியாது, ஜெபம் பண்ணக்கூடாது, அது தேவையில்லை. ஆனால் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணால் சிந்தைகள் சிதறடிக்கப்படும். வாயை திறந்து ஜெபிக்கிறது நல்லது, அப்போ சிந்தனைகள் ஒருமனப்படும். ஆனால் ஊர் கேட்க முடியாது, ஜெபிக்கக்கூடாது. அது அது நமக்கு தேவையில்லை.
எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது. அதனால் இவர் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு அவர் ஜெபம் பண்ணது கேட்கும், இவர் ஜெபம் பண்ணுவார். அப்படி மனசை ஒருமனப்படுத்தி அவர் ஜெபிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை அவர் தியானிப்பார். சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? 119:54 வாசிக்கலாம். 119:54. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. Thy statutes have been my song in the house of my pilgrimage. இந்த உலகத்திலே நம்ம பரதேசியா தான் இருக்கிறோம், ஒரு யாத்திரை பண்ணுகிறோம், புண்ணிய யாத்திரை பண்ணுகிறோம். ஆனால் என்ன செய்யணும்னா, இந்த வீட்டில் வந்து அவருடைய வார்த்தையை தியானிப்பது தான் எனக்கு கீதமாயிருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது, எப்பொழுதும் பைபிள் படித்து கொண்டே இருப்பார். ஆனால் தாவீது பைபிளை படிப்பதை பற்றி ரொம்ப அதிகமாக சொல்லுகிறோம். அதனால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதனால் கர்த்தருடைய வேதத்தை தாவீது ரொம்ப அதிகமாக நேசித்தான். தாவீது அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் எவ்வளவாக ஜெபம் பண்ணி இருக்கிறான்னு நமக்கு தெரியுது. அவன் ஒரு ராஜாவாக இருந்தாலும் ஜெபம் பண்ணுவதை அவன் விடலை. அவனுக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அந்த ராஜ்யபாரத்தை கவனிப்பதில் அவனுக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் பைபிள் படிப்பதுக்கும் ஜெபிப்பதுக்கும் நேரத்தை கொடுத்தான். கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்து இரவும் பகலும் தியானமாக இருந்தான். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அநேகமாயிரம், எத்தனோ டன் கணக்கில் கோல்டு இருந்தாலும் இது அதை விட விலையேறப்பட்டது. ஆமீன். இந்த வேத புஸ்தகம்தான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் இது மேலானது, இது விலையேறப்பெற்றதுன்னு இந்த வார்த்தையினுடைய வேல்யூ அவன் அறிந்திருந்தான். அது பிறகு அவன் என்ன சொல்ல, 92வது வசனத்தில், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உலகத்தில் எல்லாருக்கும் துக்கம், பணம் இருந்தாலே ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இருக்குன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கலாம், பணம் ஒரு மனுஷனுக்கு சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்க முடியாது. அதனால் உலகத்தில் எந்த காரியங்களும் நமக்கு நிரந்தரமான சமாதானத்தை தர முடியாது, சந்தோஷத்தை தர முடியாது. ஆனால் இந்த வேதம் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் அது மத்தியிலே நமக்கு சமாதானத்தை தருகிறது. அப்படி இந்த வேதம் நமக்கு இல்லை என்றால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறான். உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமாக இருக்கேன், நாள் முழுவதும் மனசு ஒரு வேலை செய்தாலும் மனசில் தேவனுடைய வார்த்தை ஓடிக்கிட்டே இருக்கும், அது தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இவ்விதமாக அந்த டேவிட் ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, அந்த பிரதர் பென்காம் சொன்ன அந்த வார்த்தையை கடைப்பிடிக்கிறார். பென்காம் 365 முறை தன்னுடைய செய்தியில் ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே என்று சொல்லியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டேன். நான் அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு 365 நாள், 365 நாளும் இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையிலே தியானமாக இருக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்ற மாதிரி. அந்த மாதிரி இருந்தால் சகோதரன் தீமோத்தேயும் அப்படித்தான். அவர் வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது, அவர் சர்ச்சுக்கும் வர முடியாது. ஆனால் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து எப்பொழுதும் ஜெபமும் அவர் பைபிள் படிப்பதும். அதனால் அவர் மாதிரி மற்றவங்க அவ்வளோ தூரம் இருக்கிறாங்களான்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அவரை குறித்து கேரண்டியாக சொல்ல முடியும், அவர் பைபிள் படிப்பது ஜெபம் பண்ணதை தவிர வேறு அவருக்கு எந்த வேலையும் கிடையாது. அதனால் அவர் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தாலும் அவர் ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, அந்த குடும்பத்தார் அதை ஃபாலோ பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படலாம். நமக்கு அவர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இதை தாவீது லைஃபோடு அவர் லைஃப் மேட்ச் ஆகிறது. தாவீது எப்படி வேதத்தை நேசித்தானோ, அவன் எப்படி ஜெபம் பண்ணானோ, அதே மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு அவர் கடந்து போயிருக்கிறார். ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, அதைத்தான் நம்ம தீமோத்தேயு லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். அது தாவீதோட லைஃபோடு கூட மேட்ச் ஆகிறது. இது அது மாத்திரம் இல்லை. இப்போ அடுத்த காரியம் என்னென்ன சொல்ல போகிறேன் என்றால், அங்கே தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை நேசித்தான். அவருக்கு நல்ல ஹெல்த் இருக்கும் வரைக்கும் ஒரு சர்வீஸ் மிஸ் பண்ண மாட்டார். வெறும் பார்க்கல ரொம்ப பெரிய இடம், இது ஒரு சென்டில் தான் இருந்தார்.
ஆனால் அது பெரிய இடம். அந்த இடத்த விற்றுட்டு அவர் இங்கே வலசரவாக்கத்துக்கு வந்திருக்கிறாருன்னா எதுக்காக வந்திருக்கிறாருன்னா சர்ச்சு பக்கத்தில் வரணும். அங்கேருந்து பைபிள் ஸ்டடி ப்ரேயருக்கெல்லாம் பஸ் ஏறி வர்றது பெரிய கஷ்டம். அதனால் சர்ச்சு பக்கத்திலே இருந்துட்டா நடந்து வந்துடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த லேண்டை விற்றாரு. இப்போ அந்த லேண்ட் இருந்துச்சுன்னா இதை விட எவ்வளோ விலைக்கு போகும், அவருக்கு நிறைய இடம் இருந்திருக்கும். அதனால் பாருங்கள், இந்த இடத்துக்கு வந்த காரணமே என்னன்னா சர்ச்சுக்கு வரணுங்கிறதுக்காக தான். அதனால் அவர் தேவ சமூகத்தை நேசித்தார், சபையை நேசித்தார். சபைக்கு வருவதை, ஆண்டவரை ஆராதிப்பதிலே அவர் வாஞ்சியாக இருந்தார். தாவீது என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 84:10 வாசிக்கலாம். சங்கீதம் 84:10. 1000 நாளை பார்க்கிலும் ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எது நல்ல நாள்? அது 1000 நாளை பார்க்கலும் கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருப்பது, காலையிலையும் மாலையிலையும் ஆராதிப்பது, அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே காலையிலையும் மாலையில ஆராதிப்பது, அதுதான் நல்ல நாள். 1000 நாளை விட அது விசேஷமானது. அப்படி சொன்னபோது ஆகாமிய கூடாரத்தில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் உங்களுடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். For a day in the courts is better than the 1,000. I had rather be doorkeeper in the house of my God than to dwell in the tents of wickedness. நம்முடைய கூடாரம் வீடு ஆகாமிய கூடாரம். அதில் சில நேரத்தில் சண்டை சர்ச்சைகள் இருக்கும், சில நேரத்தில் போராட்டம் இருக்கும், சில நேரத்தில் வீட்டில் சில நேரத்தில் கூக்குரல் இருக்கும், அப்படியா இருக்கும். அதான் ஆகாமிய கூடாரம்னு போட்டிருக்கோம். நம்ம வீடு ஆகாமிய கூடாரம். இதில் இந்த ஆகாமிய கூடாரத்தில் இருப்பதை விட தேவனுடைய ஆலயத்தினுடைய வாசப்படி, டோர் கீப்பரா நான் அந்த வாசப்படியிலே நான் நிற்க, அந்த வாட்ச்மேன் மாதிரி அங்கே இருந்தாலே எனக்கு போதும், அதுதான் எனக்கு நல்லதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு சபையை அவர் நேசித்தார். அந்த தாவீது நேசித்தான். அதே மாதிரி தான் இந்த தீமோத்தேயும் அவர் வலசரவாக்கத்துக்கு வந்த காரணம் என்னன்னா கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருக்க வேண்டும். அதனால் பாருங்க, இந்த சகோனுடைய லைஃப் தாவீது தன் இதயத்துக்கு இயேசு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய இதயத்துக்கு ஏற்ற தாசன், a man after his own heart. அதே போல் தீமோத்தேயு இன்னைக்கு பிரசங்கத்து தலைப்பு என்னவென்றால் a man after God's own heart, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன் என்று தீமோத்தேயு சொல்ல முடியும். ஏன்னா அவர்கிட்ட இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. இன்னும் சில 2 குவாலிஃபிகேஷனை சொல்லிட்டு நான் முடிச்சு விட போகிறேன். 2-3 குவாலிஃபிகேஷன் சொல்ல விரும்புகிறேன். இந்த தாவீது நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் எந்த காரியத்தையுமே ஜெபம் பண்ணாமல் செய்ய மாட்டான். இந்த காரியத்தை செய்யணும்னா அதை ஜெபம் பண்ணி இது ஆண்டவருக்கு சித்தமா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது கர்த்தருக்கு சித்தம், கர்த்தருக்கு பிரியமானது, இதை செய்யலாம் அப்படின்னு உறுதிப்பட்ட பிறகுதான் அந்த காரியத்தை செய்வோம். அதே போல் தீமோத்தேயு எல்லாமே அவர் ஜெபத்தில் வைப்பார், என்கிட்டையும் சொல்லுவார், பாஸ்டர் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இதெல்லாம் என்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார். அதனால் கர்த்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணாமல் எந்த காரியத்தையும் தாவீது செய்ததில்லை. ஏன்னா கர்த்தர்கிட்ட கன்சல்ட் பண்ணும் பொழுது அது தேவனுடைய பரிபூரண சித்தம், இட் இஸ் அ பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் என்பதை அங்கே உறுதியாக தெரிந்து கொண்டால் அந்த காரியத்தில் நம் தலையிட்டால் அது சக்ஸஸாக முடியும். அது கர்த்தருக்கு சித்தம் இல்லை என்றால் அது நமக்கு ஜெயமாக முடியாது, தோல்வியாக முடியும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்பதை ஜெபத்திலே காத்திருந்து அங்கே காத்திருந்து பெரும்போது கர்த்தர் இதயத்தில் பேசுவார், நீ இதை செய்யின்னு சொல்லுவார். கர்த்தருடைய கிருபையினாலே நான் இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறேன், 48 வருஷமாக ஊழியம் செய்கிறேன். இங்கே வரக்கு முன்னதாகவே நான் எவாஞ்சலிஸ்ட் ஊழியம் செய்கிறேன். சொல்லப்போனால் 50 வருஷம் ஆகிப்போச்சு. என்னுடைய சிறு வயதிலிருந்து ஊழியம் செய்கிறேன். எல்லாத்தையுமே ஜெபத்தில் வைப்பேன். ஒரு நாள் இல்லை, பல நாள் ஜெபத்தில் வைப்பேன், எனக்கு அது உறுதிப்படும் வரைக்கும். அதன் பின்பு அதை செய்யும் பொழுது அது சக்ஸஸாக முடியும். இந்த சபையை அப்படி தான் கட்டியிருக்கு. நான் ஜெபிப்பது மட்டுமல்ல, உங்களையும் ஜெபம் பண்ண சொல்லுவேன். அப்படி ஜெபம் பண்ணி தான் இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் வாய்க்க பண்ணிக்கிறார். தீமோத்தேயும் அப்படி தான் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி என்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுவார்.
அப்படி இது கர்த்தருக்கு சித்தம்தான், பாஸ்டர் என்ன வார்த்தையை சொல்றாரு அப்படின்னு அவர் அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் செய்வார். அவர் இஷ்டமா எதுவும் செய்ய மாட்டார். இதுதான் ஒரு கிறிஸ்தவன், தான் மனசுல வந்ததெல்லாம் செய்வதில்லை. கர்த்தருக்கு சித்தமா, அவருக்கு பிரியமா, இது அது அவருடைய வேலையா என்பதை அறிந்து செய்யும் பொழுது நம்ம லைஃப் வந்து கடைசி வரைக்கும் சக்ஸஸ் ஆகிருக்கும். அதே போல் சௌரன் தீமோத்தேயு லைஃப்பை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் கடைசி வரைக்கும் சக்ஸஸாக தான் இருந்தார். கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாக தான் இருந்தார். குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், சபைக்கு ஆசீர்வாதம், அநேருக்கு ஆசீர்வாதமாக தான் ஜீவித்தார். அவர் யாருக்கும் பாரமாக இல்லை. அவர் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருந்தார். காரணம் என்னவென்றால் தேவனிடத்தில் விசாரிக்காதபடி எதையுமே செய்ய மாட்டார். நீங்களும் அப்படி ஜீவித்தால் உங்கள் லைஃப்பும் சக்ஸஸ் ஆகிருக்கும், அது ஃபெயிலியர் ஆகாது. அதனால் தாவீது என்ன செய்கிறான் என்றால் யுத்தத்துக்கு போவதற்கு முன்னதாக அவன் வந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணான். பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு போகணும். பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு போகும் பொழுது அந்த கேகிலா மேலே யுத்தத்துக்கு போகணும். கேகிலா என்ற இடத்துல யுத்தத்துக்கு போக வேண்டும். அப்பொழுது கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகலாமா அப்படின்னு விசாரிக்கிறான். 1 சாமுவேல் 23:4 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23:4. தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேகிலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். இதோ கர்த்தரிடத்தில் David inquired of the Lord, and the Lord answered him and said, arise, go down to Keilah, for I will deliver the Philistines into thine hand. இதோ நீ எழுந்து நீ போ, யுத்தத்துக்கு போ. தேவனிடத்தில் என்கொயர்ட், அவன் தேவனிடத்தில் என்கொயர் பண்ணான். என்கொயர் ஆஃப் த லார்ட். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுத்தார். நீ யுத்தத்துக்கு போகலான்னு சொல்லும் பொழுது கேகிலாவை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அதனால் நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய வெளிப்பாடு என்னவென்றால், ஆண்டவர் யுத்தத்துக்கு வந்து அவர் ஜெயத்தை தரலன்னா நமக்கு ஜெயம் கிடைக்காது. நம்ம ஆயுதங்கள் நிறைய வச்சிருந்தாலும், இது மிலிட்ரி ரொம்ப அதிகமாக இருந்தாலும், அது அவர் தந்தாதான் அந்த ஜெயம் கிடைக்கும். அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால தான் எல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெயம் கர்த்தருடையது. ஒரு பிள்ளைகள் நல்லா படித்து பரீட்சை எழுதுனா, ஜெபத்தோடு எழுதுனா அங்கே அவனுக்கு மார்க் நல்லா கிடைக்கும். நான் வந்து 4ஆம் படிக்கையிலேருந்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால அப்பவுமே அப்போ கொஸ்டின் பேப்பர் ஒன்றும் பார்க்க மாட்டேன். கொஸ்டின் பேப்பரை பார்க்கறதுக்கு முன்னால் கொஸ்டின் பேப்பர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நான் 100க்கு 100 எடுக்கலான்னு நான் எழுதுனா கூட எனக்கு 0 கிடைக்கும். நான் 0 எடுக்கிற மாதிரி எழுதுனா கூட எனக்கு 100 மார்க் கிடைக்கும். ஜெயம் உம்மிடத்தில் இருக்குது. என்னுடைய வெளிப்பாடு அது. அதே போல் தாவீதின் வெளிப்பாடு என்னென்னா, நம்ம என்ன ஃபைட் பண்ணாலும் ஆண்டவர் ஜெயத்தை தரலன்னா நம்ம ஃபைட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. அவர் தருவார் என்றால், அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றால் நமக்கு ஜெயம் கிடைக்கும். இதுதான் அவனுடைய வெளிப்பாடு. அதே போல் கர்த்தர் நமக்கு தரவில்லை என்றால், பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற மாட்டான். 5 காசு கூட கிடைக்காது. அவர் அங்கே கிராண்ட் பண்ணாதான் இங்கே கிடைக்கும். அதனால் தேவனிடத்தில் அவன் விசாரிக்கும் பொழுது கர்த்தர் நான் அதை கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இதோ அவனுக்கு ஜெயம் கிடைத்தது. அது மாத்திரமல்ல, ஒரு அவன் வந்து அந்த அமலேக்கியர் மேலே யுத்தத்துக்கு போனான். அமலேக்கியர் வந்து அவனுடைய மனைவி, பிள்ளைகள், அவனுடைய உடைமைகள் எல்லாத்தையும் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். இப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் பலனே இல்லை, விடாய்த்து போனார்கள். அந்த தாவீதோடு இருந்த மனுஷர்கள் அவங்களுடைய உடைமைகள், அவனுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையுமே கொள்ளையாடி கொண்டு போனார்கள் அமலேக்கியர்கள். இப்பொழுது அவன் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே நான் வந்து அந்த தண்டு அந்த சேனையை நான் பிடிப்பேனா, நான் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர முடியுமா, என் மனைவி பிள்ளைகளெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியுமா என்று கேட்கும் பொழுது கர்த்தர் வந்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வந்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 1 சாமுவேல் 30:8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர, அதனை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இது அந்த தண்டு சொல்லும் பொழுது என்ன சொன்னால், அந்த சேனையை நான் பிடிப்பேனா, நான் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர முடியுமா? And David inquired of the Lord saying, shall I pursue after this troop? அந்த ட்ரூப்பை நான் பிடிக்க முடியுமா? அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை பிடிப்பாய்,
நீ சகலத்தையும் திருப்பி கொண்டு வருவாய். அதனால surely overtake them and without fail recover all. நீ சந்தேகம் இல்லாம நீ எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வருவான். அதே போல தாவீது அங்கே யுத்தத்துக்கு போனான். அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனுக்கு உண்டான எல்லாற்றையும் சிறிதானாலும் பெரிதானாலும் எல்லாத்தையும் டேவிட் ரெக்கவர்ட் ஆல், எல்லாத்தையும் அவன் திருப்பி கொண்டு வந்தான். யுத்தத்துக்கு போய் கொள்ளையாடின பொருட்கள் எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வந்தான். பாருங்க, அவன் கர்த்தரில் ஜெபிக்கிறவன் ஆயிருந்தான். அவனுடைய ஃபைட் பண்றதுல இல்லை, அது அவனுடைய பலத்தில் இல்லை, அது ஆண்டவர் கிராண்ட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பெலிஸ்தர்கள் ரொம்ப பொல்லாதவர்கள், அந்த தீவிரவாதிகள். இப்போ ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இருக்கிறாங்க, இஸ்ரவேலை ஒழிச்சு கட்டுவதற்காக நிறைய தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அதனால் போய் நம்ம பார்க்குற முஸ்லீம் கண்ட்ரீஸில் தான் அந்த தீவிரவாதிகள் நிறைய இருக்கிறாங்க. பின்லேடன், இது இந்த தாலிபான் தீவிரவாதிகள், இதெல்லாம் தீவிரவாதிகள் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக தான் அவங்க எல்லாருமே இஸ்ரவேலுக்கு விரோதமானவங்க. அந்த அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே இஸ்ரவேலுக்கு விரோதமானது. ஆனால் இஸ்ரவேலை ஜெயிக்க முடியல. காரணம், சேனைகளின் தேவன் அவளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறார். இப்பொழுது தாவீது ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன். அதனால் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர முடியும். பெலிஸ்தர்கள் இது அவனுக்கு விரோதமாக இருந்த பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ணல ரொம்ப வல்லவர்கள். அவன் கர்த்தரை ஜெபம் பண்றான், அந்த பெலிஸ்தர்களை நான் ஜெயிக்க முடியுமா? கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 2 சாமுவேல் 5:19. 2 சாமுவேல். பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவனை கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்தர், போ, பெலிஸ்தரின் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவளை முறியடித்து தண்ணீர் உடைந்தோடுவது போல கர்த்தரின் சத்துருக்களின் முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். சரி, அதே அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் அங்கே என்ன சொல்கிறான்? தாவீது இந்த பெலிஸ்தர்கள் இதான் ஆமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்கல்ல, அதே மாதிரி இந்த பெலிஸ்தர்களை நான் ஜெயிக்க முடியுமா, அவளை நான் முறியடிப்பேனா என்று கேட்கும் பொழுது, நீ முறியடிப்பாய் என்று, நீ கண்டிப்பாக நீ ஜெயத்தை பெறுவாய் என்று கர்த்தர் சொல்ல. ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மாற்றமே கிடையாது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிஞ்சுவா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். அதனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை அவன் விசாரிக்கிறான். ஆண்டவர்கிட்ட விசாரிக்காம மனசில் வந்ததெல்லாம் உடனே செய்வது, மனசில் வந்ததெல்லாம் பேசுறது, இப்படிலாம் சில மக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களே கிடையாது. அவங்களாம் கிறிஸ்டியானிட்டியை கணக்கில் வைக்க முடியாது. அதெல்லாம் மாய்மாலமான கிறிஸ்தவர்கள், அவங்க பாவன விசுவாசிகள். அதெல்லாம் இவன் என்ன சொன்னால் சின்சியர் பிலீவர். எல்லாம் கர்த்தர்ட்ட கேட்குற பொழுது முசுக்கொட்டை செடியின் இலைகளில் அந்த சத்தம் போகும் பொழுது நீ அப்பொழுது நீ பதுங்கி இருக்கணும், அப்படியே இருக்கணும். திடீர்னு என்ன செய்யும் என்றால் பெருங்காற்று வீசும் பொழுது அந்த முசுக்கொட்டை செடியில் அப்படியே சத்தம் கேட்கும். அந்த முசுக்கொட்டை செடி இலையில் நுனியில் அந்த சத்தம் கேட்கும் பொழுது உடனே நீ புறப்படு, நான் உனக்கு முன்னாலே போகிறேன். கர்த்தர் பெருங்காற்றிலே போகிறார். யோபுக்கு பெருங்காற்றிலே ஆண்டவர் பேசினார். பென்காமுக்கு பெருங்காற்றிலே பேசினார். அவர் மரத்தடியில் நிற்கிறார், பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு மூச்சு வாங்கிட்டு கொஞ்ச நேரம் மரத்தடியில் நிற்கலான்னு சொல்லும் பொழுது அந்த மரத்தை அங்கே பெருங்காற்று அங்கே வீசுகிறது. வீசுனே அந்த காற்றுலேருந்து ஒரு சத்தம் வருது, டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க், டோன்ட் டிஃபைல் யுவர் பாடி இன் எனி வே, வென் யூ கெட் ஓல்டர் யூ வில் ஹாவ் அ மினிஸ்ட்ரி. அப்படி என்று அந்த காற்றுலேருந்து கர்த்தருடைய சத்தம் வருது. நீ ஸ்மோக் பண்ணாத, ட்ரிங்க் பண்ணாத, உன் சரீரத்தை எந்த விதத்திலையும் கெடுத்து கொள்ளாதே, நீ பெரியவன் ஆகும் பொழுது உன்னை குறித்து ஒரு ஊழியம் இருக்குது. 7 வயசில் ஆண்டவர் அதை பேசினார். அதே போல் அந்த பெருங்காற்றில் இருந்து ஆண்டவர் அங்கே பெருங்காற்றில் போகும் பொழுது அவர் தாவீதுக்கு முன்னாலே போய் அவர் யுத்தம் பண்ணுகிறார். இவன் யுத்தம் பண்ணல, அவர் யுத்தம் பண்ணுறார். 1967 வருஷம் 6 நாள் யுத்தத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பக்கத்தில் இருக்க எல்லா நாட்டையும் ஜெயிச்சாங்க. பிறகு கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்க அவங்களுக்கு. அதனால் அந்த ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஆலோசனைப்படி சில இடத்த விட்டு கொடுத்தாங்க. அன்னைக்கே 6 நாள் யுத்தத்தில் ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணார். ஒரு கன்னை வச்சு ஷூட் பண்ணால் அது ஒரு 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போகும்.
அல்லது 1/2 கிலோமீட்டர் போடுனா அது 7-8 கிலோமீட்டர் போகுது. ஒருத்தன் வந்து 2 பேரை பிடிக்க முடியும், ஒருத்தன் 10 பேரை பிடிக்கிறான். எப்படி அது? கர்த்தர் யுத்தம் பண்ணார். அதனால அத்தனை 13 அரப் கண்ட்ரிஸையும் அவங்க சுற்றி வளைச்சாங்க. எதனால? கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்கிறார். அதை தான் இங்கே வந்து தாவீதுக்கு யுத்தம் செய்யும் பொழுது தாவீதுக்கு முன்னால் ஆண்டவர் போகிறார், அவர் போய் யுத்தம் செய்கிறார். அதனால அந்த பெலிசர்கள், பொல்லாத பெலிசர்கள், அந்த ராட்சசர்கள் போல இருப்பாங்க, அவ்வளோ ஜெயின்ஸ் மாதிரி இருக்கிறார். எல்லாரையுமே இந்த தாவீதும் அவனுடைய சேனையும் முறியடித்தது. கர்த்தர் வந்து பெருங்காற்றிலே முன்னோர் போய் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். அதே போல நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்காக நின்றோம் என்றால் இயேசு நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய விரோதிகளுக்கு விரோதமாக நமக்கு யுத்தம் பண்ணுவார். உன் விரோதியை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஏன்னா ஆண்டவர் யுத்தம் பண்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். அதனால பாருங்க, என்கொயர் பண்ணாம செய்ய மாட்டான். அவனா இஷ்டப்படி, தான் மனசு இஷ்டப்படி செய்ய மாட்டான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே, முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து அவர் மேல நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உன் வழிகளை அவர் செவ்வைப்படுத்துவார். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த தாவீது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அவன் என் இதயத்துக்கு ஏற்ற தாசன். அங்கே சவுல் அப்படி என்கொயர் பண்ண மாதிரி தெரியல. அவன் தன்னிச்சயமா அவன் வந்து தலையிடுவான். அவன் பயந்து போயிட்டு அல்லது அவன் புத்தியின்படி செயல்படும் பொழுது அவனுக்கு நல்ல ஜெயம் கிடைக்கல. அடுத்தபடியாக இன்னொரு காரியம், மொத்தம் 3 காரியம் சொல்கிறேன், ஒன்றுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ ரெண்டாவது என்னன்னா, இந்த தாவீது வந்து தவறுகளை ஒத்துக்கொள்வான். அவனை வந்து ஒருத்தர் வந்து தவறை சொன்னால் உடனே ஒத்துக்கொள்வான், அதை அறிக்கை செய்வான். அது அவன்கிட்ட இருக்கிற விசேஷ காரியம். அவன் என்ன சொல்லுகிறான்? சங்கீதம் 141:5 வாசிக்கலாம். சங்கீதம் 141:5. நீதிமான் என்னை தயவாய் கூட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். நீதிமான் வந்து என்னை வந்து தலையில கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். அது எனக்கு அப்படி எண்ணெய் மாதிரி குளுமையா இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. பாருங்க, இப்படி எவனாவது ஒருத்தன் தாழ்த்த முடியுமா? இப்படி யாராவது ஒரு ராஜா, ஒரு சக்கரவர்த்தி, கிங் ஆஃப் கிங், அவன் என்ன சொல்றான்? நீதிமான் வந்து, அது ஒரு பாஸ்டர், ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து நீ செய்யறது தப்புன்னு தலையில வேகமா கொட்டி என்ன வந்து திட்டட்டும், அது எனக்கு என்ன போல இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஹேபிட் யாருக்காயிலும் உண்டா? அதான் ஆண்டவர் சொன்னாரு, இவன் என் இதயத்துக்கு ஏற்ற தாசன். பொதுவா வந்து சிலரை நம்ம பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஏதாவது அவங்கள சின்ன தவறு சொன்னாலும் அவங்க தங்களை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. தாங்க செய்த ரைட்டிங்கிறதுக்கு பல காரியங்களை சொல்லுவாங்க, பல கதையை கொண்டு வருவாங்க. ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லுவாங்க. அப்பொழுது இந்த மனுஷன் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற தாசன் அல்ல. ஒருவேளை ரொம்ப பக்தியாக இருக்கலாம், பைபிள் படிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாமே செய்யலாம், நிறைய ஆஃபரிங் கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனாலும் அந்த மனுஷன் தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற தாசன் இல்லை. தப்பு சொன்னால், பாஸ்டர் சொன்னால், ஆமாம் பாஸ்டர் தப்பு தான் பாஸ்டர், மன்னிங்க, நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், அப்படி உடனே சொல்லணும். அப்படி உடனே சொன்னால் தான் இதயத்துக்கு ஏற்ற தாசு. அதான் நம்ம பல கேள்வி கேட்டு நம்ம குடஞ்சி நம்ம தொண்டை தண்ணி போயிட்டு அப்படி போராடக்கூடாது. ஒரு மனுஷன் தப்பை டக்குன்னு ஒத்துக்கிடணும். அதுதான் இன்றைக்கு நிறைய பேர்ட்ட இல்லை. அப்படியாப்பட்டவங்க தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க முடியாது. தாழ்மை, தேவனுக்கு முன்பாக தாழ்மைன்னா தவற ஒத்துக்கொள்வது. ஒரு சின்ன பிள்ளை சொன்னால் கூட ஒரு பெரிய ஆள் ஒத்துக்கிடணும். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தையின்படி சொல்கிறாங்க. தேவனுடைய வார்த்தையை சொன்னால் யார் சொன்னாலும் ஏற்றுக்கிடணும். அப்போ நீதிமான் என்னை குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும். உண்மையிலே அப்படி அவன் நடந்திருக்கிறான். பெரிய ராஜா, அவன் அப்படி தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தன்னை ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. அதனால் பொதுவாக வந்து என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்ததில் சிலர் வந்து ஜஸ்டிஃபையே தங்களுடைய காரியங்களை, தவறுகளை வந்து நியாயப்படுத்துவார்கள். இப்படி தவறுகளை நியாயப்படுத்தவங்களை பார்ப்பேன், அவங்களோட லைஃப் கடைசி வரைக்கும் எப்படி போகுதுன்னு பார்ப்பேன், நல்ல மாதிரி போவாது. அவங்க தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்ற தாசர்களாக இருக்க மாட்டாங்க. காரணம் ஆதியிலேருந்தே அந்த புத்தி இருக்கு, எப்பவுமே ஜஸ்டிஃபை பண்ணுறது, தங்களுடைய காரியங்களை, தங்கள் தவறுகளை நியாயப்படுத்துவது. அதுதான் வந்து தாவீதுகிட்ட கிடையாது.
ஒரு உண்மையான பரிசுத்தவான்ட்டு அது இருக்கக்கூடாது. சொன்ன உடனே ஒத்துக்கிடணும், ரொம்ப நேரம் போராடக்கூடாது. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தான். அதுக்கு 2 உதாரணம் கொடுக்குறேன். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 24 1-2. கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பாரு என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியாக யோவாபை பார்த்து, ஜனங்களின் லக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். சரி, இப்போ தாவீது என்ன சொல்லுவான்? பெரிய ராஜாவாக மாறிட்டான். அவன் ரொம்ப காலமாக இப்போ கிங்காக இருக்கிறான். பெரிய ராஜ்யபாரம். அவனுடைய ஜனங்கள் ஜனத்தொகை ரொம்ப பெருகிட்டு, தான் முதல் பெயர்சபா மட்டும் நிறைய ஜனங்கள் இருந்தாங்க. அதனால் யோவாப் படைத்தலைவனை பார்த்து, நீ தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இஸ்ரவேலில் பட்டயம் உருவத்தக்க, அதாவது 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க எத்தனை பேர் எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க, நீ அதை தொகையிட வேண்டும், சென்சஸ் எடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது யோவாபு சொல்கிறான், அதெல்லாம் என்னத்துக்கு? ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறார். நம்ம அதெல்லாம் கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஜனங்கள் ரொம்ப பெரிய இருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லாருமே நல்ல பலசாலிகளாக ஆரோக்கியத்தோடு இருக்கிறாங்க, நமக்கு நிறைய யுத்தம் பண்ணுறதுக்கு நிறைய இளைஞர்கள் இருக்கிறாங்க, நம்ம கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்ம பெருமையை குறிக்கும் அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது இவன் அதெல்லாம் கேட்கல. நான் சொல்கிறேன், நீ கணக்கெடு அப்படின்னு சொல்லி சாத்தான் அவனுடைய இதயத்தை ஏவி விட்டானான். நீ உனக்கு எவ்வளோ ஜனத்தொகை இருக்குது அப்படின்னு நீ கணக்கெடுக்கணும்னு சொல்லும் பொழுது பின்பு காத்து தீர்க்கதரிசி வர்றார். ஒரு பரிசுத்தமான ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். ஆண்டவரே 3 காரியத்தை கேட்க சொல்கிறார், ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணு. நான் போய் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லணும். 7 வருஷம் பஞ்சம் வேணுமா, அல்லது 3 வருஷம் சத்துருக்கள் உன்னோட யுத்தம் பண்ணி உன்னை என்ன சொன்னால் உன்னுடைய தேசத்தை முற்றுகையிட வேண்டுமா, நீ சத்ருக்களை அடிமையாக 3 வருஷம் மாறணுமா, அல்லது 3 நாள் கொள்ளை நோய் வரணுமா? அவன் யோசித்து பார்க்குறான். 3 காரியத்தில் ஒன்றை சூஸ் பண்ணணும். 7 வருஷம் பஞ்சம்னா ரொம்ப ஜனங்கள் சகிக்க முடியாது. இதை நம்ம சத்ருக்கே அடிபணியலை, மனுஷன் கையிலே விழலை, இப்போ போய் மனுஷனுக்கு அடிமையாக எப்படி மாற முடியும்? அதனால் கர்த்தருடைய கரத்திலே விழுவோமாக என்று அவர்கிட்ட இறக்கம் இருக்கு, அவர் இறக்குவார். அதனால் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக, நான் 3 நாள் கொள்ளை நோயை தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லுகிறோம். 3 நாள் கொள்ளை நோய் நான் தெரிந்து கொள்கிறேன்னு சொல்லி 3 நாள் கொள்ளை நோய் வந்தது. 70,000 பேர் மரிச்சு போனாங்க. பாருங்க, அவன் பண்ண மிஸ்டேக்குனால 70,000 பேர் மரிச்சு போனான். மனுஷன் தவறு செய்யக்கூடியவன், ஆனால் அவன் பாவத்தை அறிக்கை செய்யணும், மனம் திரும்பணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. எல்லாரும் இந்த தப்பே செய்யாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு மிஸ்டேக் அறியாமையினால செய்யலாம், அல்லது அறிஞ்சு கூட செய்யலாம். ஆனால் தப்புன்னு அது ஆண்டவர் உணர்த்தின பிறகு உடனே அறிக்கை செய்யணும். அதான் மனுஷங்கிறவன், அல்லது மனுஷன் கிடையாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, என் லைஃப்பில் நிறைய பேரை பார்த்துட்டேன். அவங்க இப்போமாவது புத்தி மாறிக்கான்னு பார்க்க, இப்போ கூட புத்தி மாறல. எப்பவும் ஜஸ்டிஃபை பண்ணுறது. அவங்களுக்கு ஆண்டவர் இறக்கத்தை தர மாட்டார். அவங்களோட லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இறங்க உடனே தாழ்த்தணும், சிறுபிள்ளை போல தாழ்த்தணும். தப்புன்னா தப்பு தான். இவன் என்ன சொல்கிறான்னா, அப்பொழுது ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுத்த உடனே அவன் அதை ஏற்றுக்கிட்டான். அவன் என்ன சொல்லுகிறான், நான் தான் தப்பு செய்தேன், இந்த ஆடுகளை ஏன் ஆண்டவரே அடிக்கிறீர் என்று சொல்லுகிறான். 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? நான் தானே தப்பு பண்ணேன், என்னை தானே அடிக்கணும், நீர் ஜனங்களை அடிக்கிறீர், இந்த ஆடுகள் என்ன தப்பு பண்ணுச்சு? பாருங்க, இப்படி எவனாவது சொல்லுவானா? தன் தப்பை எவனாவது ஒத்துக்கிடுவானா? அதான் இதயத்துக்கு ஏற்ற தாசன். அவனு அறிக்கை பண்ணும் பொழுது ஆண்டவர் மன்னிக்கிறார். அவனுடைய பாவத்தை மன்னிச்சு அந்த பாவத்தையே மன்னிச்சு அதை ஆசீர்வாதமாக மாற்றிடுறார். அவன் தப்பையே ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாரு, அதே சமயத்தில் ஆசீர்வாதமும் மாற்றினார். எப்படி மாற்றினார்? வசனம் வாசிக்க நம்ம நேரம் கிடையாது. அந்த வாதை வந்தது எருசலேமின் மேல். அந்த வாதை வரும் பொழுது, அது கேபிட்டல் சிட்டி, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் சங்காரத்தை கொண்டு வரும் பொழுது, இதோ ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், நீ நிறுத்து, எருசலேமின் மேலே கைப்படாத. நம்ம மனவாட்டி மேலே ஆண்டவர் அவ்வளோ இறக்கமாயிருக்கிறார். அப்பொழுது கார்த்திகை சொல்ல, கர்த்தருக்கு ஒரு பலி செலுத்து, நீ செய்த தவறுக்காக ஒரு பலி செலுத்து,
சென்சஸ் எடுக்கும் பொழுது ஒரு பலி செலுத்தணும், பெருமை வராதபடி. அதனால் நீ பலி செலுத்து என்று சொல்லும் பொழுது அவன் அங்கே போகும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அர்னாவின் களத்தின் மேலே உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். இந்த இடத்துல நீ கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டு, இது அவரை ஆராதிக்கிற ஸ்தலம் என்று அங்கே சொல்லும் பொழுது அங்கே அர்னாவிட்ட அந்த நிலத்தை வாங்கி அங்கே ஆலயத்தை பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்குறோம். கர்த்தருடைய ஆலயம் எங்கே கட்டணும்னு இதுவரைக்கும் தெரியல. நியாயாதிபதிகள் காலத்திலையும் தெரியல, அது சவுலின் நாட்களிலும் தெரியல. இப்பொழுது பாருங்க, அந்த அவருடைய நாமம் விளங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம். A place, God's chosen place, God's chosen place, God's provided place. எதுன்னு தெரியாது. ஒரு இடம் இருக்குது, அது கானான் தேசத்துல இருக்குது, ஆனா எங்க தெரியல. மோசே சொல்லியிருந்தா அவருடைய நாம விளங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்துல போய் நீ பலி செலுத்துவாயாக, நீ கண்ட இடம்லாம் பலி செலுத்தாது. அந்த இடம் எதுன்னு தெரியல. இப்ப இவன் இந்த மிஸ்டேக் பண்ணா, இவன் பாவத்தை அறிக்கை செய்தான், நான் தான் பாவம் செய்தேன், என்னை தானே அடிக்கணும், நீர் ஜனங்களை போய் அடிக்கிறீரே. இப்படி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த தீர்க்கதரிசி வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது இவ்வளவு காலம் வெளிப்படாத அந்த இடம் வெளிப்பட்டுச்சு. இந்த இடத்துல தான் ஆலயத்தை கட்டணும். அந்த இடத்துல சாலமன் ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயத்தை தான் இடிச்சு போட்டு ஓமர் மசூதி கட்டி இருக்கிறாங்க. இப்போ ஆலயம் கட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆனா கட்டினா அந்த மசூதியை அப்புறப்படுத்தினா வேர்ல்டு வார், தேர்ட் வேர்ல்டு வார் வந்துடும். அதுக்காக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன வெயிலிங், ஒரு வால், ஒரு சுவர் அப்படியே நிற்கிது, அதான் வெயிலிங் வால், அழுகையின் சுவர் இருக்குது. இப்பொழுது யூதர்கள் அங்கே போய் முட்டி முட்டி அழுகிறாங்க. அதெல்லாம் அந்த இடத்தை காமிச்சது, அந்த தேவாலயம் இருந்த இடம் காமிச்சது யாரு? கர்த்தருடைய தூதனானவர் காமிச்சார். எப்போ காமிச்சாரு? இந்த மாதிரி அவன் தவற அறிக்கை செய்ய முடியும். தவறு செஞ்சா அறிக்கை செய்யதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த சாபத்தையும் ஆசீர்வாதமாக அறிக்கை செய்யாமல் நான் செய்கிறது நியாயம்தான் பேசிக்கிட்டு இருந்தா, நான் செய்யலைன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கர்த்தருடைய சாபம் இருக்கும். அறிக்கை பண்ணால் சாபம் நம்மளை விட்டு போயிடும். அந்த பாவத்தினால் வந்த சாபம் போய் ஆசீர்வாதம் வரும். பாருங்க, ஆண்டவர் அதை அந்த கேர்ஸை பிளஸ்ஸிங்காக மாற்றிட்டார். இதுதான் அறிக்கை செய்தாதான், அறிக்கை செய்து மனம் திரும்பினா தான் மாற்ற முடியும், அல்லது மாறாது. அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், அதை சொல்லி நான் விட்டுற போறேன். 2 சாமுவேல் 12:13. 2 சாமுவேல் 12:13. தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்தேன். இவ்வளவு பெரிய ராஜா அறிக்கை செய்யறான். யார்கிட்ட? ஒரு தீர்க்கதரிசி. இது நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசிகிட்ட. அவன் என்ன செய்தான்? பத்சேபாள் ரொம்ப அழகாக இருக்கிறாள், அவள் ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்காள், யுத்தத்துக்கு போகாதபடி ஒப்பிரிக்கையில் உலவாகும் பொழுது 11ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதோ அவளோடு கூட அவன் தவறான விதத்தில் அவன் ஐக்கியப்பட்டான். அதனாலே என்ன செய்து அவள் குழந்தை கன்செப்ஷன் ஆகிவிட்டாள். அதுக்காக என்ன செய்கிறது? அவன் அவளுடைய மனைவி ஆகிய உரியாவை யுத்தம் மும்முரமாய் நடக்கிற இடத்துல நிறுத்தி யோபிட லெட்டர் கொடுத்து அவ்விதமாக செய்து அவனை கொன்று போட்டு உரியாவின் மனைவியை பத்சேபாளை அவன் தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டான். யாருக்கும் தெரியாது, நம்ம ராஜா நம்மளை யார் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். நாத்தான்வேல் தீர்க்கதரிசி அவனுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுகிறான். ஒரு பணக்காரன் இருந்தான். இதோ அவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தான். பக்கத்தில் ஒரு ஏழை இருக்கிறான். அவன் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை செல்லமாக வளர்க்குறான். இவனுக்கு எவ்வளோ ஆடுகள் இருக்குது. அப்பொழுது அந்த விருந்தாளி வரும் பொழுது அவனுக்கு அவன் ஆட்டில் ஒன்றை சமைச்சு கொடுக்காதபடி அந்த ஏழை செல்லமாக ஒரு ஆடை வளர்க்குறான். அந்த ஆட்டை அவனை எடுத்து அதை சமைச்சு கொடுக்குறான். எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை அவன் மரணத்துக்கு பார்த்தவனாக இருக்கிறான், அவன் அதை நாளத்தனையாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நாத்தாமேஜா நீ தான் அந்த மனுஷன், நீ உரியாவை கொன்று அந்த மனுடைய மனைவியை எடுத்துக்கொண்டா. எவ்வளோ பெரிய மிஸ்டேக். அதே தப்பை நீ செஞ்சிருக்கா. நான் ஒரு ஸ்டோரி மூலமாக சொல்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது உடனே பாவ அறிக்கை செய்தான். நான் தான் பாவம் செய்தேன். பாருங்க, அவன் எப்படியா சொல்கிறான், நான் தான் பாவம் செய்தேன். அவன் 51ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்தேன்.
உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை உமது கண்களுக்கு முன்பாக நீர் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்கிறது? உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாங்கு செய்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ இதை அறிக்கையிடுகிறேன். தன் பாவத்தை அறிக்கை செய்கிறான். அதனால அவனுக்கு பனிஷ்மெண்ட்டும் வந்தது. அதே சமயத்தில் அவன் பாவத்தை அறிக்கை செய்தனால கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுதுன்னா, பாவம் செய்தால் மன்னிக்கணும்னு சொல்லுது. ஆண்டவர் நம்ம பாவத்தை மன்னிச்சது போல இன்னொருத்தர் பாவத்தை மன்னிக்கணும். இது வேற மார்க்கத்தில் கிடையாது. எவ்வளோ பாவியாக இருந்தாலும் பாவம் அறிக்கை பண்ணணும்னு ஆண்டவர் அறிக்கை பண்ணால் மன்னிக்கிறான் இருக்கு. அதுவும் அறிக்கை பண்ணக்கு மனசு இல்லைன்னா எப்படியாப்பட்ட மனுஷங்கன்னு பாருங்க, இவங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும்? அதனால இப்பொழுது என்ன செய்கிறான் என்றால், அவன் சொல்லுகிற 51ஆம் சங்கீதத்தை எழுதுகிறான். இதனால என்ன வந்து பாருங்க, அவன் அறிக்கை செய்தனாலே ஆண்டவர் அந்த சாபத்தை பாவத்தை மன்னித்து அவனுக்கு பிளஸ்ஸிங் கொடுக்கிறார். இந்த 51ஆம் சங்கீதம் உங்க கையில எப்படி கிடைச்சி? தாவீது அந்த பாவத்தை அறிக்கை செய்யலைன்னா 51ஆம் சங்கீதம் நமக்கு கிடைக்காது. 51ஆம் சங்கீதத்தை நான் மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்துருக்கேன். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சங்கீதம். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் 51ஆம் சங்கீதத்தை படிக்கிறாங்க? எத்தனை கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் எத்தனை வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க? அது எப்படி வந்துச்சு? அவனுடைய பாவத்தை அறிக்கை பண்ணலாம், ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். நமக்கு ஒரு சங்கீதத்தை கொடுத்துட்டார். எவ்வளோ அருமையான சங்கீதம்! நம்ம தவறு செய்யும் பொழுது அந்த சங்கீதத்தை படித்து தான் நம்ம அறிக்கை செய்யணும். அங்கே ஒரு மாடல் பிரேயர், அந்த சங்கீதத்தை ஆண்டவர் நமக்கு, அது தேவனுடைய வார்த்தை. அது அல்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ்லாம் அதில் இருக்குது. அதை வச்சு எத்தனை பாட்டு எழுதியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன செய்தார்னால், ஒரு குழந்தை, முதலாவது குழந்தை பாவத்தில் கன்செப்ஷன் ஆனதுனால அடித்து போட்டார். திருப்பி ஆண்டவர் வந்து அந்த பத்சேபாள் மூலமாகவே சாலமோனை கொடுக்கிறார். உலகத்திலே ரிச்சஸ்ட் கிங் வந்து சாலமோன். சாலமோனுக்கு ஈக்குவலாக பில் கேட்ஸோ அதானியோ யாருமே இருக்க முடியாது. ரிச்சஸ்ட் கிங். அவன் வந்து இதோ தங்கத்தெல்லாம் கட்டி மாதிரி, செங்கல் கட்டி மாதிரி சேர்த்து வச்சிருக்கிறான். அவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் கிங், அவ்வளோ ஞானம் உள்ளவன். எத்தனை பழமொழி அங்கே நீதிமொழிகள் எழுதியிருக்கிறான், பிரசங்கி எழுதியிருக்கிறான். அவ்வளோ ஞானி. அவனுடைய ஞானத்தை கேட்பதற்காக உலகத்தில் இருக்க எல்லாரும் வந்தாங்க. பெரிய ஞானி, பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பக்திமான். இதை ரொம்ப சாலமன் என்றால் சமாதானம்னு அர்த்தம். அவன் ஒரு சமாதானம் உள்ளவனாக இருந்தான். அப்படியா கிங் வந்து அவன் பத்சேபாள் மூலமாகவே கொடுக்கிறார். எதுனால? அதனால நானும் பாவம் செய்வேன், ஆசீர்வாதமாக மாற்றிடுவாருன்னு நீங்கள் நினைக்கலாமா? பிசாசு அப்படி வந்து தேவனுடைய வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணுவான். அவன் அறிக்கை செஞ்ச மாதிரி நீ அறிக்கை செஞ்சியா? உண்மையிலே மனசாவப்பட்டு கண்ணீர் விட்டியா? அப்பதான் ஆண்டவர் மாற்ற முடியும், அல்லது மாற்ற முடியாது. பாவத்தினால வந்த தண்டனை நம்ம மேலே இருக்கத்தான் செய்யும். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சார் என்றால், அதெல்லாம் மாற்றி அந்த 51ஆம் சங்கீதம் கிடைக்கவும் நமக்கு வந்து இது அந்த சாலமோன் ஒரு ராஜா, அங்கே அவனுக்கு ராஜா சாலமோன் கிடைத்தான். பாருங்க, கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். கடைசியாக நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய லைஃப் வந்து ரீப்ரொடியூசிங் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். அது பென்காம் விதமாக சொல்கிறார். ஒரு ஆவிக்குரிய தாட்ஸ் அது. நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அதனால் யூ ஷுட் ரீப்ரொடியூஸ் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். இப்பொழுது தாவீது இயேசு கிறிஸ்துடைய லைஃப்பை ரீப்ரொடியூஸ் பண்ணுறான். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும். அது என்னது? இயேசு அதே வார்த்தையை சொல்கிறார். இவன் இயேசுவை போல சொல்கிறான். அது அவன் சொல்லலை. அவன் இப்பொழுது அவனுக்குள்ள தேவன் வாசமாயிருக்கும் பொழுது, அந்த அனாயிண்டிங் வரும்பொழுது அவன் இயேசுவாக அவன் மாறுகிறான். அதனால இயேசு சொன்ன அதே வார்த்தையை 4வது வசனம் சிலுவையில் சொன்ன வார்த்தை, என் தேவனே என், அதான் ரீப்ரொடியூசிங் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். ரிஜெக்டட் கிங் என்ற செய்தியை பார்க்கும் பொழுது, ஏதோ அப்சலோம் வந்து அங்கே தாப்பனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது வெறுங்காலோடு ஓடுகிறான். அந்த மலை மேல் அவன் ஏறுகிறான். அப்பொழுது சிமையை வந்து தூசிக்கிறான். அதே போல இது வந்து ரீப்ரொடியூசிங் த லைஃப் ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து அவரும் புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக, ஏதோ யூதர்கள் அவரை புறக்கணித்தார்கள், அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். சிலுவையை சுமந்து கொண்டு தாவீது எந்த மலையில் நடந்தானோ அதே மலையில் இயேசு கிறிஸ்து நடக்கிறார். ரிஜெக்டட் கிங். பாருங்க, ஜீசஸ் லைஃப் அவன் ரீப்ரொடியூஸ் பண்ணுறான்.
அதே போல் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை நீங்கள் உலகத்திலே மறுபடியும் வாழ வேண்டும். எப்படி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஆனால் இன்னைக்கு பார்ட் வேர்ட்லேருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கோம். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்த பிறகு பாவம் செய்தானா அவன் எதுக்கு உதவுவாங்க? யாருன்னு பர்டிகுலர் இல்லை, பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்களும் அப்படி ஜீவிச்சிங்கன்னா எதுக்கு உதவிங்க? 5 காசுக்கு உதவ மாட்டீங்க. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வரைக்கும்லாம் தவறு செஞ்சால் அது கொஞ்சம் தண்டனை. இப்போ ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நம்ம சபைக்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் பாவம் செஞ்சால், அதுக்கு பிறகு தேவனுடைய நாமம் தூசிக்கும்படி நடந்தால் நான் ரொம்ப ஃபீல் பண்ணணும், ரொம்ப ஃபீல் பண்ணணும். அதனால் நம்ம இன்றைக்கி என்ன செய்தியில் இருக்கிறோம்? இது ஃபுல்னஸ் ஆஃப் நியூ பேர்த், ராப்சரிங் ஃபெய்த், பெர்ஃபெக்ஷன், இப்படியாப்பட்ட ஊழியத்தில் இருக்கும் பொழுது இது பாடி சேஞ்சு, ராப்சர், இப்படிலாம் ப்ராமிஸ் நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம எவ்வளோ பரிசுத்தமாக ஜீவிக்கணும், எவ்வளவு நம்ம கிரைஸ்ட மாதிரியே ஜீவிக்கணும். இப்போ தாவீது கிரைஸ்ட் மாதிரியே ஜீவிச்சிருக்கிறான். அதே மாதிரி அவன் சொல்லியிருக்கிறான், அதே மாதிரி அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. அதான் கடைசி உச்சக்கட்டம் என்னன்னா, ரீப்ரொடியூசிங் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தாவீது கடைசியாக என்ன சொல்லுகிறான்? 1 ராஜாக்கள் அங்கே 1:48 வாசிக்க நேரம் கிடையாது. அங்கே சாலமன் அவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறான். இவனுக்கு வயசாகி போச்சு. கட்டில் படுத்து கிடந்துட்டே மகனை பார்க்கான். என்னுடைய கண் காண என்னுடைய மகன் இன்றைக்கு என்னுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து நான் பார்க்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தாருங்கிறான். என்னுடைய மகன் என்னுடைய ஸ்தானத்திலே என்னுடைய சிங்காசனத்திலே உட்காரும்படியாக அதை நான் பார்க்க எனக்கு உதவி செய்தார். அவன் சாகும் பொழுது அவனுடைய மகன் சாலமோன் அங்கே சிங்காசனத்தை உட்கார். அதே போல இயேசு சொல்லுகிறார், நீ ஜெயங்கொண்டா ஜெயமான ஜீவியம் செய்தார், நீ ஓவர் கங்கிங் லைஃப் செஞ்சா, நீ பாவியா நீ நீசனாக ஜீவிக்காதபடி, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடி, தேவனுடைய நாமம் மைமைப்படும்படியாக ஜீவிச்சா இதை நம்ம ஓவர் கமர்ஸாக இருக்கிறோம். we are the ஓவர் கமர்ஸ். இந்த கடைசி காலத்தில் நீங்கள் ஜெயங்கொள்ளர்களாக இருக்கிறீர்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடைய மகன் உட்காருவதை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். நான் அந்த விதமான கிருபை அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் உலகத்தை ஜெயித்தேன், நான் பிசாசை ஜெயித்தேன், நான் பாவத்தை ஜெயித்தேன், நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தேன். மரணம், பாதாளம், பிசாசு எல்லாத்தையும் ஜெயித்து 3ஆம் நாளில் உயிர்த்தேன். நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்க போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, நீங்க ஜெயங்கொண்டு இருந்தால் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளை செய்வேன். கடைசியாக நமக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அல்லது நமக்கு என்ன பிளஸிங் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார்? நமக்கு த்ரோனை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். மனுஷனுடைய கையிலேருந்து இந்த உலகத்தை பிடுங்கி, பிசாசு கையிலேருந்து உலகத்தை பிடுங்கி பசுத்தவான்கள் உலகத்தை ஆளுகை செய்வார்கள். 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 5 வருஷம் அல்ல, 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். இயேசுவோடு ஆளுகை செய்வோம். அதனால ஜெயங்கொள் ஓவர் கமர். அதனால டேவிட் ஒரு ஓவர் கமர். அவன் அவனுடைய மகன் அவன் சிங்காசனத்தில் உட்காருவதை பார்த்துட்டு அவன் மறிக்கிறான். அந்த சிங்காசனத்தை அப்படியே அந்த ராஜபாரத்தை அப்படியே விட்டுட்டு போகல. யார் ராஜாவாக வருவார்னு சொல்லல. அவன் மகன் சாலமோன் இதோ அவனுடைய சிங்காசனத்தை உட்கார்ந்தான். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்யும் பொழுது நம்மெல்லாம் ஓவர் கமர்ஸ். நம்மெல்லாம் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கிறோம், பாவத்தை ஜெயிச்சிருக்கிறோம், பிசாசை ஜெயிச்சிருக்கிறோம். நம்ம அவருடைய வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறோம். அப்படி வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது ஒரு நாளில் இயேசுவோடு கூட நாமும் சிங்காசனத்தில் உட்காரும். அவருடைய சிங்காசனத்தில் நம்ம உட்காரும். இயேசு தாவீதின் குமாரனா அவர் இப்பொழுது மனுஷகுமாரனா இருக்கிறார். அவர் 7 சபை காலங்களில் சன் ஆஃப் காட் தேவனுடைய குமாரனா இருந்தார். உலகத்தில் வரும்பொழுது மனுஷகுமாரனா இருந்தார். இப்பொழுது மறுபடியும் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்குது. அது ஒரு மனுஷன் மூலமாக வந்தது. இப்பொழுது அந்த ஊழியம் கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. பின்பு என்ன செய்யறார் என்றால், அவர் தாவீதின் குமாரனாக உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது நாமும் அவரோடு கூட ஆளுகை செய்யும். இந்த மனுஷனுடைய கரத்திலிருந்து ஆண்டவர் இந்த உலகத்தை பிடுங்கி, இந்த உலகத்தில் இருக்க பாவங்கள், சாபங்கள், இது எல்லா கரப்ஷன், எல்லா பொல்யூஷன் எல்லாத்தையும் அப்படி மறுபடியும் இதை ஏதேனாக மாற்றி, இது ஆடாம் ஏவாள் எப்படி இருந்தாங்களோ அதே போல நமக்கு இந்த உலகத்தை காட்ஸ் ஏடன் ரெஸ்டோர்டு ஏடன், இந்த ஏடனை ரெஸ்டோர் ஏடனாக மாற்றுவார். இது பொழுது சாட்டன்ஸ் ஏடனாக இருக்குது. பாவம் செய்யக்கூடிய ஒரு உலகமாக இருக்கிறது. இதிலே நம்ம ஜெயம் பெற்றோம் என்றால் அந்த வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணால் அவருடைய சிங்காசனம் நாம் அவரோடு கூட உட்காரும்.
ஹல்லேலூயா. இதுதான் தாவீது லைஃப்பில் அவனுக்கு லைஃப்பில் அவன்கிட்ட இருந்த கேரக்டர். அதனால் கர்த்தர் என்ன சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன், அவனை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலின் மேலே ராஜா வாக்குவேன்னு சொன்னார். சவுல் இதயத்துக்கு ஏற்ற தாசன் அல்ல, தாவீது இதயத்துக்கு ஏற்ற தாசன். நீங்கள் சவுலாக இருக்கிறீங்களா அல்லது தாவீதாக இருக்கிறீங்களா? தாவீதுக்கு 14 தலைமுறைக்கு பிறகு இயேசு கிறிஸ்து தோன்றினார். அந்த 14 தலைமுறையில் 19 ராஜாக்கள் வந்தார்கள். 19 ராஜாக்களில் 8 ராஜாக்கள் தன் தகப்பனாகிய தாவீதுக்கு படி அவன் செம்மையான பாதையிலே போனார்கள், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறார். மீதி ராஜா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார். இந்த உலகத்தில் கொண்டு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுகிறார். இட்ஸ் அ டெஸ்டிங் கிரவுண்ட். இந்த உலகம் ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட். இதில் ஒருத்தனை கொண்டு வந்து செய்தியை கொடுத்து வார்த்தைக்காக சின்சியராக இருக்கிறானா இல்லை தேவனுடைய நாம தூசிக்க முடியும்படியாக இந்த மனுஷன் நடக்கிறானா, இவன் தாவீதின் வழியில் நடக்கிறானா இல்லை யெரொபெயாமின் வழியில் நடக்கிறானா? அவன் ஆண்ட கடைசியாக சர்டிஃபிகேட் கொடுப்பார். இவன் தாவீது என் இதயத்துக்கு ஏற்ற தாசன், அதே போல் சாமுவேல் என் இதயத்துக்கு ஏற்ற தாசன். நான் அவனை பாஸ்டராக அழைச்சேன், அவனுக்கு செய்தியை கொடுத்தேன், சின்சியராக இருந்தான், தாவீது மாதிரி சின்சியராக இருந்தான் அப்படின்னு சொல்லணும். உங்களை அப்படி சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா நீங்கள் சர்ச்சுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. பேசாமல் வீட்டில் உட்காந்துக்கிடலாம். சர்ச்சுக்கு நம்ம நிறைய ஆள் சேர்க்கணும்னு இல்லை, நம்ம நீ பேர்த் அடையணும். ஆள் கொஞ்சம் குறைஞ்சிட்டா கூட பரவாயில்ல, நம்ம சின்சியராக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும், பாஸ்டர் வார்த்தை கீழ்ப்படியணும், சர்ச்சில் சொல்ல வார்த்தை கீழ்ப்படியணும். தன்னை ஜஸ்டிஃபை பண்ணும் பொழுது தாவீது வழி இல்லை. இதோ என்ன தாவீதுடைய கிரைஸ்ட் லைஃப்பை ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டும். அந்த ரீப்ரொடியூஸ் தவறுகளை ஒத்துக்கொள்வது, எல்லாத்தையும் ஜெபத்தோடு செய்வது, தன் இஷ்டமாக ஒரு காரியத்தை செய்யாதபடி ஜெபத்தில் இருந்து பொறுமையாக செயல்படும் பொழுது அதுதான் தாவீது. தீமோத்தேயு அவ்விதமான வாழ்க்கையை வாழ்ந்தார் என்று நான் அவருடைய லைஃப்பை கொண்டு வந்து இந்த தாவீது லைஃபுக்கு மேட்ச் பண்ணும் பொழுது எனக்கு அது சரியாக தெரியுது. அதனால் அவ்விதமான ஒரு சாட்சியோடு மறைச்சிருக்கிறார். அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதலை தருவாராக. நம்ம எல்லாருக்கும் அந்த தீமோத்தேயு லைஃப் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் தாமே இங்கே வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ண. ஆண்டவரே, நான் கேட்ட பிரசங்கத்தின்படி நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் அவ்விதமாக ஜீவியம் செய்யக்கிறது. அப்படி ஒப்பு கொடுத்தாலும் உங்களுக்கு தான் நல்லது, உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஒப்பு கொடுக்கலன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. லைஃப் சேஞ்ச் ஆகாது, லைஃப்பில் முன்னேற்றம் வராது. தாவீதை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். டேவிட் த கிரேட் கிங்காக மாறினான். தாவீது ஒரு யுத்தத்திலையும் தோல்வி அடையலை. எந்த சத்ருவும் தாவீதை ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் அவன் அவருடைய இதயத்துக்கு ஏற்ற தாஸ். எ மேன் ஆஃப்டர் ஹிஸ் ஓன் ஹார்ட். ஆண்டவரே, நானும் உம்முடைய இதயத்துக்கு ஏற்ற தாசனாக என்னை மாற்றும் என்று இந்த ஜெப கூட்டத்தில் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக செயல்படக்கூடாது. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஹார்ட்டோடு கூட டீல் பண்ணுகிறார். ஒப்பு கொடுத்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். தாவீதை ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மை வழி நடந்திடும் துணை, உண்மை வழி துணை, கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தை காத்திடுவார். கண்களவன் மீது வைத்திடுவார், கருத்தை காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், அவரை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடார் காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடார் காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானித்து டேவிட் லைஃப் எ மேன் ஆஃப்டர் ஹிஸ் ஓன் ஹார்ட் என்று நீர் அவனை குறித்து சாட்சி கொடுத்து அது எவ்வளவு உண்மை என்பதை நம்முடைய வாழ்க்கையை நிரூபிக்கிறது. இது அந்த பைபிள் கண்ணாடியாக இருக்கிறது. நாங்கள் எங்களை அதிலே பார்க்கிறோம்.
அது நான் என்று சொல்லும்படியாக ஆண்டவரே, அது நான் தான், என்னுடைய லைஃப் அங்கே எழுதியிருக்கிறது. அது மிஸ்ட்ரி ஃபார்மாக எழுதியிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் அதை காண்கிறோம். அதே அந்த தாவீது கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீராக. தாவீது கொடுத்த அதே நேச்சர், அதே ஸ்பிரிட் எங்களுக்கு தருவீராக. கர்த்தாவே, அவன் எப்படி கிறிஸ்துவின் லைஃபை ரீப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே போல உம்முடைய வாழ்க்கையை நாங்கள் மறுபடியும் வாழ ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் அவ்விதமாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தாவீதை ஆசீர்வதித்த கர்த்தர் ஆண்டவரே, எங்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருக்கும் ஆறுதலை தருவீராக. கர்த்தாவே, நீர் தாமே இரக்கமாய் இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட எல்லார் மேலும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். எங்களை முற்றிலும் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி கட்டித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நானே சுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி கட்டித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட, விசேஷமாக சகோதரன் தீமத்தை விட்டு சென்ற குடும்பத்தோடு கூட இன்றும் என்று சதா காலம் இருப்பதாக. ஆமென். சகோதரன் டேனியல் அந்த 2 வார்த்தை சொல்லுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த அப்பாவுடைய ஆறுதல் ஜெப கூட்டத்திற்கு வந்த அனைத்து சபை விசுவாசிகளுக்கும், அருமையான போதகர் மற்றும் போதகர் குடும்பத்தாருக்கும், சபை விசுவாசிகளுக்கும், உற்றார் உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அப்பா பார்த்தீங்கன்னா மிகுந்த சாட்சியோடு போயிருக்கிறார். மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அடக்க ஆறாவதுலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு சாதாரண மனுஷன் தான், எளிமையான மனுஷன். ஆனால் பார்த்தீங்கன்னா நற்சாட்சியோடு போயிருக்கிறார். மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப கவலையோடு ஒரு வாரமாக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வேதனைப்பட்டு அழுது கலங்கி கொண்டு இருந்தேன். ஆனால் போதகர் வந்து ஜெபித்து விட்டு சென்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போதகர் மூலமாக 4 செய்திகள் கொடுக்கப்பட்டது. மிகுந்த எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஏனென்றால் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து எங்கே இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்பா விட்டு சென்ற எல்லா நற்சாட்சிகளும் நாங்களும் கைக்கொள்ள வேண்டும் என்று எங்களுக்காக ஜெபிக்குமாறு போதகர் மற்றும் சபையாருக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கொடுக்க செய்தியின் பிரகாரம் பார்க்கும்போது 7 சீல் ஓப்பனாக இருக்குது. அப்பாவோட பேரை நாங்கள் வேதத்தில் பார்த்துருக்குறோம். அது தாவீது லைஃப் மூலமாக அப்பாவை பேர் வாசிக்கப்பட்டிருக்கு என்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. அப்பா நிச்சயமாக நாங்கள் அங்கே காணுவோம் என்று நாங்கள் வாஞ்சியோடு காத்திருக்கிறோம். ஏனென்றால் கடைசியாக அப்பா வந்து பேச்சை மூடுறதுக்கு முன்னாடி அப்பா என்கிட்ட சொன்னார், நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு சொன்னார். ஆனால் அவர் பேசாமல் முடியாமல் வாய் கட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்ல வந்தாருன்றது எனக்கு தெரியல. ஆனாலும் நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. நான் ஒரு நாளில் அப்பா நாங்கள் காணுவோம். அப்பா நீங்கள் என்ன எனக்கு என்கிட்ட சொல்லணும்னு கேட்டீங்கன்றது நான் நிச்சயமாக கேட்போம் என்று விசுவாசத்தோடு போதகர் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு எங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. நிச்சயமாக அப்பா ஒரு இருதயத்துக்கேற்ற ஒரு தாசனாக காணப்பட்டார் ஆண்டவருக்கு. அதன்படி நானும் என் குடும்பமும் அவ்விதமாய் சாட்சியாக நிற்க வேண்டும் என்று போதகர் கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டு நடப்போம் என்பதை போதகர் மூலமாக நாங்கள் சபையாருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் உங்களுக்காக ஒரு சிறிய ஆகாரமானது ஆயுதமாக இருக்கிறது. நீங்கள் பொறுமையோடு காத்திருந்து சந்தோஷத்தோடு புசித்து செல்லும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.